இப்போ எவ்வளவு நிதி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, நம்ம குறிப்பிட்ட வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம், அந்த வாக்குறுதிக்கு ஏதாவது காலக்கெடு வச்சிருக்கோமா, என்ன மாதிரி அது அந்த நிதிநிலை அறிக்கையில் வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டதோட நோக்கம் தமிழக அரசு என்ன நிலைமையில் இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான். எத்தனை லட்சம் கோடி இருக்குது, என்ன நிலைமை இருக்குது, ஒவ்வொரு துறையும் என்ன நிலைமை இருக்குது. இப்போ மின்சார வாரியம் 2 லட்சம் கோடி கடன், போக்குவரத்து துறை எவ்வளோ கடன் இருக்குது, என்ன நிலைமையில் இருக்குன்னு தான். ஸோ இதை மீட்டெடுக்கும் வேலையில் செய்யணும். கடந்த 20 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக ஏதாவது ஒரு அடிஷ்னல் கூடுதல் வருவாய் இந்த அரசுக்கு வரும்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் நலிவடைந்து போயிருக்கு. ஏன்னா இது முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லாபத்தில் இயங்கின போக்குவரத்துறை, மின்சாரத்துறை அனைத்தும் இப்போ நலிவடைந்து போயிருக்குது. ஸோ அடிஷ்னல் ரெவன்யூ, கூடுதலாக வருவாயை பெருக்குவதற்கான எந்த முயற்சிகளும் இவர் செய்யவில்லை. போன தடவை அப்படி தான் அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ அவங்க எந்த இதையும் செய்யலை. ஏன் அப்போ இருந்த நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் 30,000 கோடியை ஒரு குடும்பம் மட்டும் திருடி விட்டதுன்னு சொன்னார். ஒரு குடும்பம் மட்டும் 30,000 கோடி அவர்களால் திருடப்பட்டதுன்னு சொன்னார். இது வரைக்கும் அதற்கு யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் அவராவது என்னை 30,000 கோடி திருடிட்டேன்னு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஆடியோவில் உண்மைத்தன்மை இருக்கான்னு சொல்லி அவரே இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரா? ஒரு குடும்பம் மட்டும் 30,000 கோடி ஒரே வருஷத்தில் திருடினாங்க என்றால் இந்த 5 வருஷம் தமிழகத்தோடைய நிதிநிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் முதல்வர் தெளிவாக சொன்னது. லஞ்ச லாவணியத்தை குறைச்சாலே போதுமான அளவு நம்ம நிதியை சேமிக்க முடியும். அதற்கடுத்து நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கும் ஒவ்வொரு துறையையும் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளை மீட்டெடுக்கிறதுக்கு தான் முதல்வர் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். இப்போ இருக்கிற நிலைமையை மக்களுக்கு சொல்லியாச்சு. ஒவ்வொருத்தரும் அடுத்த வாரம் கண்டிப்பாக மின்சார வாரியம் சார்பாக நாங்கள் வெள்ளை அறிக்கை முழுவதுமாக ஆய்வு செய்துவிட்டு நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அப்போ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஒவ்வொரு துறையும் நம்ம மீட்டெடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும். இப்போ இருக்கிற நிலைமையை சொல்லியாச்சு. இதற்கப்புறம் இதுக்கு வருவாய் பெருக்கணும். ஏன்னா அடிஷனல் வருவாய் பெருக்கணும். நம்ம மின்சாரம் இது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழகத்தில் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற கல்வி நிலையங்கள், அதாவது யூனிவர்சிட்டிஸ், ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி இருக்குது. ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி லாபத்தில் இயங்குதா? அதே நேரத்தில் பிரைவேட் யூனிவர்சிட்டி, இன்றைக்கி இருக்கிற திமுக முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் டீம்டு யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க. அனைத்து டீம்டு யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் 5 நட்சத்திர ஹோட்டல் அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனால் அரசு துறை இருக்கிற அனைத்து யூனிவர்சிட்டி என்ன நிலைமையில் இருக்குது? ஸோ இதுதான் இவர்களுடைய சாதனை. நமக்கு தேவை அரசு நிறுவனங்கள், அரசு துறை நிறுவனங்கள் வளர வேண்டும். அரசு துறையில் இருக்கிற புதிதாக வருவாயை பெருக்கிறதுக்கான புதிதாக பல முயற்சிகள், பல நிறுவனங்கள் துவங்கப்பட வேண்டும். இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் நேற்று நிதிநிலை அறிக்கை கொடுக்கப்பட்டது. இதன் மூலமாக எங்களுக்கெல்லாம் முதல்வர் ஒவ்வொரு துறைக்கும் எப்படி செயல்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதையெல்லாம் சரி செய்யறதுக்கான வேலைகள் நாங்கள் துவங்கியிருக்கோம். இல்லை, பரந்தூர் விவகாரம் நாங்கள் ஏற்கனவே முதல்வருடைய முதல் போராட்டம் பரந்தூர்லேருந்து துவங்கப்பட்டுச்சு. கண்டிப்பாக மாற்று இடமா இல்லை என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு முதல்வர் ஒப்புதல் பேரில் அது என்ன தேவையோ அது அறிவிக்கப்படும். பட் இது முதல்வருடைய முதல் போராட்டம் அங்கிருந்து தான் கள போராட்டம் அங்கிருந்து தான் துவங்குச்சு. அதற்கு அந்த ஸ்டாண்டு கண்டிப்பாக உறுதியாக இருப்போம். பட் நம்ம வளர்ச்சிக்கு எதிராகவும் இல்லை, எங்கேயுமே ஏர்போர்ட்டுக்கு எதிராகவோ இல்லை வளர்ச்சிக்கு எதிராக இல்லை. பட் தேவையில்லாமல் நீர்நிலைகளை மூடி அங்கே 3 போகங்கள் விளையக்கூடிய ஒரு விளைநிலங்களை அழித்து நாம் ஒரு வளர்ச்சியை செய்ய வேண்டும். ஆல்டர்னேட்டிவ் இடம் ஃபிக்ஸ் பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு வல்லுநரும் ஆய்வு செய்து அதிகாரம் ஆய்வு செய்து நம்ம முடிவெடுப்போம். சதுப்பு நிலத்தில் தனியார் நிறுவனத்துக்கு கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. விதிமீறலுக்கு சுற்றுச்சூழல் துறை இப்போ அனுமதி ரத்து பண்ணிட்டாங்க. டிவிஎஸ்க்கு புகார் கொடுத்துருக்கு. அது உரிய நடவடிக்கை எடுக்கும். கண்டிப்பாக இந்த புகார்கள் மீது அந்த பிரிகேட் நிறுவனம் அந்த புகார்கள் மீது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா அதில் யார் தவறு செய்திருந்தாலும், ஏன்னா சதுப்பு நில காடுகள் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும், இயற்கை வளங்களை திருட யார் முயற்சி செய்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த சதுப்பு நில காடுகள் விஷயத்தில் ஏற்கனவே ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. அதனால தான் அந்த சுற்றுச்சூழல் அனுமதி அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுவரை கண்டுக்காமல் இருந்த துறைகள் இப்போ தான் இயங்க ஆரம்பிச்சிருக்கு, ரத்து செய்யப்பட்டிருக்கு. விரைவாக தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும்.